வந்திருக்கிறதுல ஃபோம் வாஷ் பண்ணுறாங்க. அப்படியே மாட்டிட்டே வந்து அது மேலே ஃபோம் அடிச்சு, அந்த வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணி அந்த ஃபின்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது. இந்த மாதிரி கிளீன் பண்ணி தான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே நான் ஏசிய கம்ப்ளீட்டா கழட்டி, அத பார்ட் பார்ட்டா பிரிச்சு, அதுக்கப்புறமா கிளீன் பண்ணத நான் பார்த்ததே இல்ல. மற்ற சிலர் கூட இத பண்ணிட்டு இருக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இத பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம ஏசி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சி வந்து நிஜமாவே நல்லா இருந்தது. முன்னாடி ஒரு 3, 4 மணி நேரம் ஓடக்கூடிய ஏசி, இப்போ 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் தான் ஓடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30% எனர்ஜி வந்து இந்த சர்வீஸ் பண்ணதுனால மட்டுமே சேவிங்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் அகைன் இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். மறுபடியும் ஏசி கொஞ்சம் கொஞ்சமாக தூசி ஏறும்போது எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யும். சரி, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1300 வாங்கினாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணதுக்கு 1300 கொடுக்கறது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல வேலையா அவர் மாட்டினதுக்கு அப்புறமும் ஏசி வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏசியை கம்ப்ளீட்டாக கழட்டி சர்வீஸ்